ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எந்த வண்டியை பற்றி நம்ம சொல்ல முடியாது பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா ஈல டாப் வேரியண்ட்டாக இருக்கிற ரோட் சிங்க் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்டிவா ஈ நான் போட்டிருப்பேன். அது யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம பாருங்கள். நான் உங்களுக்கு ஐ பட்டனில் ஷோ பண்ணுறேன். இந்த வீடியோ யாராவது புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் தர ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எங்கேயாவது போய் கேட்குறோன்னா அதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மெயினாக சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. வியூஸு நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸை பார்ப்பாங்க. அதனால நம்மளுக்கு நீங்கள் புது வியூவர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தால், ஏதாவது இந்த வண்டியை பற்றி அந்த பற்றி ஏதாவது போடணும், இல்லை இந்த ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்காக டைம் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். நான் வாங்க அந்த வண்டியை பற்றி ஃபுல் ரிவ்யூவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட்ஸ் பற்றி பார்த்துடலாம். லைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதே சேம் டு சேம் தான். நம்மளுக்கு வேறு இப்போ சின்ன டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு இந்த மாடலில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மேலே டிஆர்எல் தந்துருக்காங்க. அது கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே எல்இடிக்கான லைட் தந்திருக்காங்க. அதுக்கு லெஃப்ட்டு ரைட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டருக்கான இது வந்துடும். பேக் லைட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஆர்எல்லில் கொஞ்சம் அதே லென்த்திங்காக தந்துருக்காங்க இந்த வண்டியிலையும். அதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது சேம் டு சேம் தான். இல்லை அப்புறம் நம்ம இதை சுவிட்சஸ் பற்றி பார்த்துடலாம். சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹை பீம் லோ பீம் அதே மாதிரி நம்மளுக்கு சேம் சுவிட்சஸ் தான், இங்கே வேறு சேஞ்சஸ் இல்லை. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இந்த டிஸ்பிளே டாகிள் பண்ணிக்கான சுவிட்சஸ் தந்துருக்காங்க. ஒரு ஜாஸ்டிக் மாதிரி தந்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா அப்சைட் டவுன் நம்மளுக்கு இந்த இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான இதுதான். அதோட உங்களுக்கு வந்து சொல்கிறேன். உங்களுக்கு இந்த சுவிட்சஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு அதை சொல்கிறேன். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் சுவிட்சு, அப்புறம் ஹார்னுக்கான சுவிட்சஸ் தந்துருக்காங்க. அப்படியே ரைட் சைடில் பார்த்துடலாம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே ஒரு சேம், இதுவும் ஒரு டாப் வேணுனால நம்மளுக்கு இதுலேயும் நம்மளுக்கு எக்கோ, ஸ்டாண்டர்டு, ஸ்போர்ட்ஸ் 3 மோட் தந்துருக்காங்க நமக்கு. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேம் ரிவர்ஸு, அப்புறம் ஸ்டார்ட்டு, அதுக்கான நம்மளுக்கு சுவிட்சஸ் தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்க வந்துடலாம். மேலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போயிருக்குன்னு நம்ம மேலே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா எங்கள் டைமு, அப்புறம் இது பார்த்திங்கன்னா கீழே குட்டியோண்டு. ஆனால் குட்டியோண்டு தந்தாலும் நம்மளுக்கு மொபைலில் எந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரைட்டாக தந்துருப்பாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு தந்துருக்காங்க. பர்சன்டேஜ் வித்து இந்த பேட்டரி சிம்பிள் தந்துருக்காங்க. அப்புறம் இந்த பழைய நம்ம அந்த இதை பார்க்கறத விட இது வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நல்லாயிருக்கு. இன்னும் கொஞ்சம் இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 இன்ச்சுக்கான டிஸ்பிளே தந்துருக்காங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கிளியராக எல்லாமே பார்க்குற மாதிரி நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இது சேம் நம்ம அந்த வண்டியில் பார்த்த மாதிரி புஷ் ஸ்டார்ட்டு, நம்ம அந்த செல்ஃப் ஸ்டார்ட் அந்த கில் ஸ்விட்ச் தந்தால் தான் நம்மளுக்கு ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரேஞ்சு 102 கிலோமீட்டர் வரைக்கும் இது அதே சேம் தான். நம்மளுக்கு 102 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போக முடியும். அது இப்போ ரேஞ்சு கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பர்சன்டேஜ் வச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம 98 இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நம்மளுக்கு போக முடியாது. ஆனால் இப்போதைக்கு அந்த சார்ஜ் மெயின்டைன் பண்ண இது ஒரு 99 வரைக்கும் நம்மளுக்கு போக முடியும். கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் எதுவும் இப்போது என்ன கிலோமீட்டர் நம்ம போகிறோன்னு இங்கே காட்டும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் இங்கே குட்டியோண்டு அந்த இப்போ மினியேச்சர் மாதிரி நம்மளுக்கு இங்கே காட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே லெஃப்ட் போட்டோம். நம்மளுக்கு கரண்ட் ட்ரிப்பு இப்போ பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 0.6 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. 1 கிலோமீட்டர் கூட இல்லை, சும்மா ஒரு ஆவரேஜாக சின்னஸாக எங்கேயோ போயிட்டு வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ளே நம்ம இன்னும் இல்லை பார்த்திங்கன்னா அதை விட நம்மளுக்கு இன்னும் அதிகமாக ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்ன நம்ம காட்டுறேன். ஃபஸ்ட்டு இது ஹோம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஃபீச்சர் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே நேவிகேஷனுக்கான ஆப்ஷனாக இதில் தந்துருக்காங்க. மெயின் இதில் பார்த்திங்கன்னா ரோட் சின்னு, அந்த ஹோண்டா ரோட் சின்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மொபைல்லேருந்து கூட நம்மளுக்கு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மெயின் நம்மளுக்கு நேவிகேஷன்ஸு, கால்ஸ் எல்லாம் இல்லை அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேவிகேஷனு, அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை நான் சொன்னேன் அந்த ரோட் ஆப்பு, அந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பார்த்திங்கன்னா செட்டிங்ஸு, இப்போது ட்ரிப் A ட்ரிப் B அதுக்கான ஆப்ஷன் இது. கீழே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிஸ்பிளேக்கான பிரைட்னஸ்ஸு, பேட்ரி, சோலிட்டி எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை காட்டிக்கிறதுக்கான தீமு, பிரைட்னஸ்ஸு, அப்புறம் பேட்ரி அதுக்கு ஷோ பண்ணலாமா வேணாமான்னு அந்த ஆப்ஷன் தந்துருக்காங்க. அப்புறம் மியூசிக் சிஸ்டம், இப்போ நம்ம ப்ளூடூத் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பாட்டு கூட இல்லை போட்டு போகலாம். அதனால் நம்ம ஒரு மியூசிக் சிஸ்டம் கூட இங்கே தந்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக வேறு எதுவும் ஆப்ஷன் இங்கே நம்மளுக்கு தரல. ஹோமு, நேவிகேஷன், காலு, செட்டிங்ஸு, அவ்வளோதான் நம்மளுக்கு இங்கே மியூசிக்கு, அவ்வளோதான் நம்மளுக்கு இதில் ஆப்ஷன் தந்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட பாடி டிசைன் அப்புறம் பில்டு குவாலிட்டி பார்த்துடலாம். பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைபர் வித் பிளாஸ்டிக் மாதிரி நம்மளுக்கு ஃபுல்லாக கோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேட்டரி வண்டினால நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்லெஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதனால நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயும் நமக்கு மெட்டல் இருக்காது. மெட்டல் பார்த்திங்கன்னா ஒரு
இந்த பின்னாடி பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்லலாம் இருக்கும். நெக்ஸ்ட் இதை வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 119க்கான வெயிட்டு தருது. 119 ஒரு கம்மி தான். அதனால யார் வாங்கலாம், ஒரு லேடிஸ் ஏதாவது வாங்கணும்னா நம்ம கண்டிப்பாக இந்த வண்டி சூஸ் பண்ணி வாங்கலாம். அப்புறம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 171 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட மோட்டர் பற்றி பார்த்துடலாம். மோட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 6 kW மோட்டர் தந்திருக்காங்க. டார்க் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 22 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 0 to 60 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 செகண்ட்ஸில் ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம டிரைவிங் டெஸ்ட்டில் பார்த்துடலாம் நம்ம. அப்புறம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு IP65க்கான வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங்கும் நம்மளுக்கு இதில் தந்திருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த வண்டியோட வாரண்டி ப்ளஸ் அதோட X1 ப்ரைஸ் பார்த்துடலாம். அதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 3 years அண்ட் 50,000 கிலோமீட்டர்ஸுக்கான இது தந்திருக்காங்க நம்ம வாரண்டி. அதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா நமக்கு அதுக்கு பே பண்ணி நம்மளுக்கு வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா 2 yearsக்கான இது. அப்புறம் X1 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1,51,000 வருது. அதே ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் இல்லை டிஸ்ட்ரிக்ட் கூட மாறலாம். ஸோ ஆன் ரோடு ப்ரைஸ் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு இருக்கீங்கன்னா உங்கள் நியரில் இருக்கிற ஹோண்டா ஷோரூம் ஏதாவது இருந்தால் போய் அவங்க கிட்ட கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த வீல்ஸ், டயர்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90/90 12 இன்ச்சுக்கான டயர்ஸ் தந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் கட் அலாய் வீல் தான் தந்திருக்காங்க. அதே ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் தான். நம்மளுக்கு டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா ஒரு 160 mm டிஸ்க் பிரேக் தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் தந்திருக்காங்க நமக்கு. அப்படியே நம்ம பேக் சைடு பற்றி பார்த்துடலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 110/80 12 இன்ச்சுக்கான டயர்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரம் பிரேக் தான் தந்திருக்காங்க பேக் சைடு. பேக் சைடு ட்ரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 130 mm ட்ரம் பிரேக் தந்திருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வித் 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் தந்திருக்காங்க. ஓகே மக்களே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியோட ரைட் வியூ பார்த்துருவோமா? அங்கே போகலாம். மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவாவோட ரோட் சிங்க் வேரியண்ட் அதை தான் வந்து ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஆக்டிவாவோட அண்ட் ரோட் சிங்க் இது ரெண்டுத்துமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது, சேம் தான். ஸோ கீயும் வந்து பார்த்துக்கோங்க, இதுதான் கீ. நம்ம வந்து இதை ஆன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து அழுத்தணும். ஸோ இப்போ வந்து லாக் ஆகிடுச்சு, நமக்கு வந்து க்ரீன் இண்டிகேஷன் வரும். அது வந்துன்னா கீ வந்து ஆஃப் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் கீயோட ஃபங்க்ஷன், வேறு எதுவுமே கிடையாது. மீதி வந்து இந்த நாபை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி திருப்பினோம்னா வண்டி வந்து ஆன் ஆகிடும். எஸ், டிஸ்பிளேயில் ஏதாச்சும் லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. பிரைட்னஸுமே வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. என்னால் வந்து ஒரு க்ளவுடியான டே பெங்களூரில் இருக்கும். நேற்று வந்து மழை பெஞ்சதுனால ஒரு க்ளவுடியான டேயாக இருக்குது. ஸோ ஸ்டில் வந்து டிஸ்பிளே வந்து நல்லா ஆக்சசபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இமீடியட்டாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி போகாதுங்க. பிரேக்கை பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அழுத்தி பிடிச்சிட்டு வண்டி வந்து இங்கே ரெடின்னு வருதுங்க. ஸோ ரெடின்னு வந்தவுடனே நாமளும் புறப்பட ரெடி ஆகிட்டோம். ஓகே, ஸோ முதல்ல அந்த அக்கௌண்ட் மோடில் வந்து இந்த மேடு ஏறுதான்னு வந்து பார்ப்போம். நான் ஆக்டிவாக ஈலியும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து இதே இடத்துல இருந்தால் போனேன், இப்போ இதுலேயும் பண்ணுறேன். வண்டி வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க. வி வில் ஸ்விட்ச் டு ஸ்டாண்டர்ட் மோடுங்க. ஸ்டாண்டர்ட் மோடில் வந்து ஃபுல் பண்ணிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனியோ பார்த்துருவோம். நம்ம அக்கௌண்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோங்க. நம்மளோட ஃபீலிங்கை வந்து ஓட்டும்போது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ஷேர் பண்ணுவோம். எக்கானே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ஓட்டும்போது நல்லா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதோட அடுத்த மோட்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணும்போது பவர் எந்த அளவுக்கு இருக்குது, பிரேக் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே வந்து நான் சொல்கிறேங்க. சீட்டிங்கை பொறுத்து நான் வந்து இதுக்கு முன்னாடி 2 வேரியண்ட்டும் ரிவ்யூ பண்ணுங்கள். அதில் என்ன ஃபீலிங்கோ அதே தாங்க. நமக்கு சேம் ஆக்டிவாக ஓட்டுற மாதிரி அதே ஒரு சீட்டிங் பொசிஷன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஒரு 90 டிகிரியில் வந்து ஹேண்டில் பாரை பிடிக்கணும் இல்லைங்களா, அந்த 90 டிகிரி அந்த எல் ஷேப் பொசிஷன் வந்து இதுலேயும் அதே மாதிரி வந்து மெயின்டைன் ஆகுதுங்க. ஸோ பவரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐக்கானை பொறுத்து லீனியருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த மோட்ஸ் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறேன். பிரேக்ஸை பற்றி வந்து குறிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இதோட அதாவது இது வந்து ஆக்டிவாவோட அதே ஃப்ரேம் தான். பட் வந்து பார்த்திங்கன்னா அதிலேருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஸ்கூட்டரும் அந்த கிளாசிக் டச்சில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்டில் வந்து இந்த வண்டியில் பிரேக்கிங் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நல்ல ப்ராமிசிங்கான பிரேக்கிங்ஸ். நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க இமீடியட்டாக. யூஸ்வலாக வந்து ஹோண்டாலலாம் பிரேக்கிங் வந்து நமக்கு ஸ்கூட்டர்ஸில், அதாவது ஹோண்டாவில் வந்து பெருசாக வந்து இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளோதான், அப்படி தான் சொல்ல முடியும். பட் இந்த வண்டியை பொறுத்து சும்மா டச் பண்ணாலே வண்டி வந்து நிற்கிதுங்க. ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு, ரியர் வந்து ட்ரம், ஸ்டில் நல்ல ரெஸ்பான்சிவாக வண்டி வந்து இருக்குது. மோடு வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்ப்போம்.
இதோட ஸ்பீடு வந்து நான் சேம் மோட்டார் தான் அப்படின்றதுனால ஆக்டிவா வந்து பண்ணும்போது அதில் வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிட்டேங்க. ஒரு மோடுக்கு என்னென்ன ஸ்பீடு போகுது அப்படின்றது. ஜஸ்ட் இந்த வண்டியை ரிவ்யூ பண்ணும்போது இதோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ரைடு ரிவ்யூ வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிஸ்பிளே வந்து பாருங்கள் நல்லா இருக்குங்க, ப்ராப்பராக நல்லா ஒரு பெரிய டிஸ்பிளே, கிளியராக வந்து விசிபிளாக இருக்குது டீட்டெயில்ஸ் நமக்கு பார்க்குறதுக்கு. நான் இப்போ வந்து மோடுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் பண்ணிட்டேன், ஸ்டாண்டர்ட் மோடுக்கு வந்துட்டு, அதனால தான் அந்த ப்ளூ கலர் இண்டிகேஷன் வந்து இங்கே வந்து தெரியுது. வண்டி வந்து டிராஃபிக்லலாம் வந்து பார்த்திங்கன்னாங்க நல்லா ஃப்ளிக்கபிளாக இருக்குங்க. ஏன்னா நல்லா ஒரு லேடிஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வண்டி நல்ல ஒரு ஃப்ளிக்கபிளாக இருக்குது. சரி, நான் வந்து டிராஃபிக்கில் மாட்டியாச்சு. பெங்களூரில் இது வந்து டே டு டே லைஃப்ங்க, எப்போயுமே இப்படி டிராஃபிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஃப்ரீவே கண்டுபிடிக்கிறதே பெரிய சேலஞ்சு தான். நான் இந்த ரிவ்யூ வந்து சர்வீஸ் ரோடில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து ஸ்பீட் டெஸ்ட் ஆல்ரெடி நான் வேணால் உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுத்துட்றேங்க. நீங்கள் இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வேணா கம்ப்ளீட்டாக, அதாவது ஆக்டிவா வேரியண்ட்டில் வந்து நான் ஸ்பீட் டெஸ்ட்டோட ரைட் ரிவ்யூ வந்து போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ஆக்டிவா என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் கிளியராக போட்டிருக்கேன். யார் எந்த வேரியண்ட் சூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வீடியோ வந்து முழுசாக 3 வீடியோவாக போட்டிருக்கோம். ஆக்டிவா QC1, ஆக்டிவா அண்ட் ஆக்டிவா ரோட் சிங்க், இந்த 3மே வந்து நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம், ரைட் ரிவ்யூ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்லா இன்ஜின் அதாவது மோட்டார் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்க. நம்ம வந்து மோடு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான அந்த ஃபீல் வந்து வண்டி கொடுக்குது. எஸ் ப்ரோ, நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படின்றத வந்து. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மோட் சேஞ்ச் பண்ணால் அந்த மோடு சேஞ்ச் பண்ணதுக்கான அந்த ஃபீலை வந்து கிளியராக காட்டுது. வண்டி ஓட்டும்போது அந்த டார்க்கினஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. பாருங்கள், நல்லா ஆக்சிலேட்டர் ட்விஸ்ட் பண்ண உடனே வண்டி வந்து நல்லா புல் பண்ண ஆரம்பிக்குது. நல்ல ஒரு ஃபன் டு ரைடு ஸ்கூட்டருங்க. உண்மையாகவே ஸ்டாண்டர்டில் வச்சும்போதே இந்த அளவுக்கு இருக்குது. நான் ஸ்போர்ட்டில் வந்து போட்டு பார்க்குறேன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்டில் போட்டோடனே நமக்கு வந்து ஒரு ரெட் இண்டிகேஷன் வருது. வாவ், அப்படியே பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. நீங்கள் வந்து ஓட்டும்போது இதை வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நான் வந்து ஓடிங் சவுண்ட் சொல்லும்போது எந்த அளவுக்கு இது வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியுதுன்னு தெரியல நீங்கள். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓட்டும்போது வந்து நல்ல எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க இந்த வண்டி. நல்ல ஸ்போர்ட் மோடில் போட்டோன்னே அந்த அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் லீனியர் தான். ஸ்டாண்டர்டில் வந்து அதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்போர்ட்டில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மாறிடுச்சுங்க இன்ஜினோட, அதாவது மோட்டரோட ரெஸ்பான்ஸ். ஸோ இவங்க பாருங்களேன், நம்ம லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வாவ், ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் வந்து கொடுக்குது. அந்த ரைடபிலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. இந்த மோட்டரோட அந்த பவருக்கும் அந்த நல்ல புல் பண்ணுற ஒரு இதுக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ஜாயபிள் ரைடு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி வந்து கொடுக்குது. சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மாட்ரேட்டான சஸ்பென்ஷனுங்க, ஒவ்வொரு ஹார்டும் கிடையாது, ஒவ்வொரு சாஃப்ட்டும் கிடையாது, ஒரு மிட்ரேஞ்ச் டியூனிங் சஸ்பென்ஷன். ஹேண்ட்லிங் தாங்க சூப்பராக இருக்குது வண்டியில். ஸோ அதே மாதிரி ஏரோடைனமிக்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க வண்டியில். ஓகே, நெக்ஸ்ட் அப்படி தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ நல்லா புல் பண்ணுதுங்க வண்டி, சொர்ன்னு புல் பண்ணுதுங்க. ஒரு நல்ல ஒரு ரைடபிலிட்டி வண்டி வந்து நல்லா ஆஃபர் பண்ணுது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த வண்டியை டெஸ்ட் ரைட் எடுக்கணுன்னா கண்டிப்பாக மறக்காமல் பெங்களூர்லேருந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அனந்தகொண்டா பொம்மநிலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டெஸ்ட் ரைட் வெஹிக்கிள் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ரைடை வந்து இந்த வண்டி ஆஃபர் பண்ணுற அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களால் ரியலைஸ் பண்ணிக்க முடியும் ஓட்டும்போது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ஹோண்டா இஸ் டன் த ஜாப். இதுதான் மக்களே இந்த ஹோண்டா ஆக்டிவா ரோட் கனெக்ட், அதாவது இதுதான் மக்களே இந்த ஹோண்டா ஆக்டிவா ரோட் கனெக்ட் எடிஷனோட ஒரு கம்ப்ளீட் ரைட் ரிவ்யூ. இதுதான் மக்களே இந்த ஹோண்டா ஆக்டிவா க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் எதுக்குன்னு கேட்குறீங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூடியூபோட அல்கோ வந்து இப்படி தாங்க ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து இந்த வீடியோ லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து யூசர்ஸ்க்கு வந்து பிடிக்குது, இதை வந்து மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக தான் இந்த லைக் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம போடுற எஃபர்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து ஒரு சின்ன சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதே மாதிரி தொடர்ந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருப்போம்.
எஸ். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.